திரு கந்தர்வன் அவர்கள் எழுதிய பூவுக்கு கீழே அப்படிங்கிற ஒரு அருமையான சிறுகதை தான் இந்த வீடியோல கேட்க போறோம். பொதுவாவே நிறைய பேருக்கு செடி, கொடி, மரம், பூ, மலை, தென்றல் காற்று, மழை, வானவில் இது மாதிரியான அந்திவானம் இது சம்பந்தப்பட்ட இயற்கை சம்பந்தப்பட்ட விஷயங்களை பார்க்கறதுக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய பேருக்கு பிடிக்கும். ஆனா அத ரொம்ப ஆத்மார்த்தமா உணர்ந்து அத என்ஜாய் பண்றதுக்கு ஒரு ரசிப்புத்தன்மை இருக்கணும். அது இருந்தா அந்த ரசிக்கக்கூடிய ஒரு தன்மையே மாறிடும். எத பார்த்தாலும் நமக்கு ஐயோ! அவ்ளோ நல்லா இருக்கு, இவ்ளோ நல்லா இருக்கு நம்ம என்ஜாய் பண்ணி நம்ம ஃபீல் பண்ணி சொல்றோம் இல்லையா? ஆனா அது இன்னும் வார்த்தையில வடிக்கணும் அப்டின்னா, அது 2 பேர்னால அதிகமா சாத்தியமா இருக்கும். ஒண்ணு எழுத்தாளர்கள், இன்னொன்னு கவிஞர்கள். ஸோ அது மாதிரி ஒரு இயற்கை சார்ந்த பூ அப்படிங்கிற ஒரு விஷயத்த வச்சுட்டு கந்தர்வன் அவர்கள் சூப்பரா இந்த கதை எழுதியிருக்காரு. கேட்டுட்டு என்ஜாய் பண்ணலாம். கேட்கலாமா? நகரம் ஒரு திசையில் முடிகின்ற இடத்திற்கு சற்று தள்ளி வந்ததும் சைக்கிளை விட்டு இறங்கினான். ஒரு மரத்தடியில் சைக்கிளை நிறுத்தி பூட்டிவிட்டு கையில் பையோடு சாலை ஓரமாக நடந்தான். முதல் நாள் திருச்சிக்கு பஸ்ஸில் போகும்போது இந்த இடத்தில்தான் அந்த பூவை பார்த்திருந்தான். மேலே சிவப்பு, கீழே மஞ்சள். ஒரே பூவில் 2 நிறங்கள், சம பரிமாணத்தில். வேகமாக பறந்த பஸ்ஸில் அந்த பூவை ஒரு வினாடிக்கும் குறைவான நேரத்தில்தான் பார்க்க முடிந்தது. பூ இன்னும் கண்ணிற்குள் அப்படியே நின்றது. அந்த இடத்தை அப்போதே அடையாளமிட்டு மனதில் குறித்து வைத்துக் கொண்டான். வலது ஓரமாய் பாறை தெரிந்தது. பாறைக்கு 10 அடி தூரத்தில் போத்து போத்தாய் புதர்கள் மண்டிய இடம் ஒன்றில்தான் அந்த பூவை பார்த்த ஞாபகம். பாறையை நோக்கி நடந்தான். சாலைக்கு இருபுறங்களிலும் வெளிர் பச்சை நிறத்தில் கடலை செடிகள் கொடிவிட்டிருந்தன. அடர்ந்து படர்ந்து பரந்த கடலாய் கிடந்தன கடலை செடிகள். ஒரு தரம் இவன் பக்கமாக காற்றுக்கு சரிந்து வளைந்தன அந்த கொடிகள். மறுதரம் கொஞ்சம் சாய்ந்து காற்றடித்த போது திரும்பி வளைந்து கொடிமேல் கடலை செடிகள் சாய்ந்து திசை மாறி ஆடின. செடிகளுக்கும் கொடிகளுக்கும் காற்றுதான் கேப்டன் என்று நினைப்பு வந்தது அவனுக்கு. பாறையை தாண்டி நடந்தபோது கண்களில் ஆவல் பறந்தது. 10 அடிக்கு அப்பால் நடந்தும் பூ கண்ணில் படவில்லை. அவனுக்கு கொஞ்சம் பதட்டம் வந்தது. வரும்போதே சரியாக பார்க்கவில்லையோ என்று ஒரு சந்தேகம். பார்வை கூர்மையில்லாமல் அகல பார்வையாய் இருக்கின்றதென்று எண்ணி எண்ணி வருத்தப்பட்டான். இவன் சுரத்தில்லாதவன். கணக்கில் கெட்டிக்காரர்கள் இப்படி எதையாவது தேடும்போது தன்னைப் போல ஏமாற மாட்டார்கள், குறியாய் பார்த்து விடுவார்கள் என்று மனதிற்குள் எண்ணினான். பார்வையை வலிய கூர்மைப்படுத்திக் கொண்டு மேலும் நடந்தான். ஒரு புதர் முனையில் பளீர் என்று அந்த பூ தெரிந்தது. இவனுக்கு கை வேர்த்து விட்டது. கண்கள் லேசாய் நடுங்கின. சாலையை விட்டு பள்ளத்தில் இறங்கினான். காட்டுச் செடிகள் அடங்காமல் வளர்ந்திருந்த புதருக்குள் நின்று பூவை அருகில் பார்த்தான். தள்ளி நின்று பார்த்தான். ஓரத்தில் ஒதுங்கி நின்று பார்த்தான். தொட்டான். பூ மெதுமெதுவென்று இருந்தது. நெஞ்சு தனியாய் பறப்பது போல் இருந்தது. தன்னை யாராவது பார்க்கிறார்களா என்று சுற்றி முற்றும் பார்த்தான். சாலையும் புளிய மரங்களும் கடலை காடும் அனாமத்தாய் கிடந்தன. பூவுக்கு கீழ் செடியை பார்த்தான். அகலமாய் குட்டையாய் கத்திரி வெட்டில் இலைகள். புத்துச்செடி அளவிற்கு உயரம். பூக்காத காலத்தில் செடியும் அழகாக இருக்கும். அதே போன்ற செடியை அங்கும் இங்கும் தேடினான். கொஞ்சம் தள்ளி சின்னதாய் ஒரு செடி நீர்முள்ளி கொத்திற்கு பக்கத்தில் இருந்தது. வாலிப்பான செடி. 2 நாட்கள் மழையில் பூமி நனைந்து ஈரமாக இருந்தது. அருகில் போய் பதமாய் அந்த சிறு செடியை பிடுங்கினான். செடியை பிடுங்கிய இடத்திலிருந்து ஈர மண்ணை அள்ளி பாதி பைக்கு நிரப்பிக் கொண்டான். பிடுங்கிய செடியை பைக்குள் போட்டான். பூத்த செடியையும் பூவையும் ஒரு முறை நன்றாக பார்த்துவிட்டு சாலைக்கு ஏறினான். ரொம்ப குதூகலமாயிருக்கும் போது பாடும் பாட்டை அவன் உதடுகள் பாடியது. ஆனால் அது அவனுக்கே தெரியவில்லை. சைக்கிளில் வீட்டுக்கு வரும்போது இருட்டத் தொடங்கிவிட்டது. பையில் இருந்து செடியை வெளியில் எடுத்ததும் மனைவி கேலி பேசினாள். அடுத்த விருந்தாளி வந்தாச்சாக்கும். பேண்டையும் சட்டையையும் களைந்துவிட்டு
லுங்கியை கட்டிக்கொண்டான். பாத்ரூமுக்கு பக்கத்தில் கிடந்த மண்வெட்டியை எடுத்துக்கொண்டு வாசலுக்கு வந்தான். விதவிதமாய் வளர்ந்த செடிகளுக்கு மத்தியில் புதிய நபருக்கேற்ற இடத்தை அவன் தேடினான். காம்பவுண்ட் உள் சுவருக்கு சற்று தள்ளி வாசலுக்கு நேராய் கொஞ்சம் இடம் இருந்தது. மண்வெட்டியால் குழி வெட்டினான். வெளியில் போய் கொஞ்சம் மணல் கொண்டு வந்தான். குழிக்குள் மணலை பரப்பினான். அதன் மேல் தோண்டிய மண்ணில் கொஞ்சத்தை சிதறினான். மேலாக செடியை பிடுங்கிய இடத்தில் தோண்டிய மண்ணை பையிலிருந்து அதில் கொட்டினான். செடியை பதமாக குழியில் வைத்தான். வேர் மடிந்து விடாமல் நிறுத்தி கட்டிக்கல் இல்லாமல் மண்ணை அள்ளி மெதுமெதுவாய் போட்டான். மீதியுள்ள மண்ணை செடிக்கு வட்டமாக உயர்த்தி அரண் கட்டினான். ஈரமண் எல்லா வேலைகளுக்கும் ரொம்ப தோதாக இருந்தது. பூவாளியில் தண்ணீர் கொண்டு வந்து செடியின் தலை இலையிலிருந்து கீழ் இலை வரை குளிர குளிர ஊற்றினான். தண்ணீர் ஊற்றியதில் செடி கொஞ்சம் சாய்ந்ததை சரிப்படுத்தினான். பூவாளியை பக்கத்தில் வைத்துவிட்டு வெகுநேரம் அந்த செடியையே பார்த்து கொண்டிருந்தான். மனைவி உள்ளே குழந்தைக்கு பாடம் சொல்லிக் கொண்டிருந்தாள். தொந்தரவில்லை அவளால். இன்னும் வெகுநேரம் பார்த்து கொண்டிருக்கலாம். பொழுதுதான் நன்றாக இருட்டிவிட்டது. உள்ளே போனான். ஆபீஸ் சிநேகிதன் ஸ்ரீனிவாசன் இவனை தேடி வந்தான். அவனிடம் பேசினான். அவன் மனைவி என்னென்னவோ கேட்டாள். பதில் சொன்னான். குழந்தை காலை கட்டிக்கொண்டு சிரித்தது. இவனும் சிரித்தான். அரை மணி நேரம் கழித்து வாசல் விளக்கை போட்டுவிட்டு வந்து செடியை ஊன்றி கவனித்து பார்த்துவிட்டு போனான். தேங்காய் இல்லை என்று அவன் மனைவி சொன்னாள். செடியை பார்த்து கொண்டே சைக்கிளை எடுத்துக்கொண்டு கடைக்கு போனான். தேங்காய் வாங்கி கொண்டு திரும்பும் போது வேண்டுமென்றே அவன் செடியை பார்க்கவில்லை. திரும்பி வந்து ஆற அமர பார்க்க வேண்டும் என்று தன் ஆவலை அடக்கிக் கொண்டான். சாப்பிடும்போது, மத்தியான தெருவில் இந்த அப்பளத்தை வாங்கின, எப்படி இருக்கு என்றாள் மனைவி. நல்லா இருக்கு என்றான் பதிலுக்கு. அவளும் போட்டுக்கொண்டு சாப்பிடும்போது, ஐயோ அப்பளத்துல மடி அடிக்குதே, நல்லா ஏமாத்தி புட்டான், உங்களுக்கு நாக்கு செத்து போச்சா என்றும் கேட்டாள். விடு கழுதைய என்று சொல்லிக்கொண்டே கழுவிய கையை டவலில் அழுத்தி அழுத்தி துடைத்தான். பாத்திரம் கழுவி முடியும் வரை தொந்தரவு எதுவும் இல்லை. வாசல் விளக்கை போட்டான். வெளிச்சம் போதாதென்று பீரோவில் இருந்து டார்ச்சை கொண்டு வந்து செடி அருகில் வந்தான். டார்ச் வெளிச்சத்தில் செடி மயங்கியது. அவன் கணக்கு போட்டான். செடியை நட்டு 3 மணி நேரமாகிவிட்டது. செடி வாடவில்லை. ஆனால் காட்டில் பிடுங்கிய போதிருந்த செழிப்பில் கொஞ்சம் குறைவிருந்தது. செடி இப்போது தரைக்கு மேல் 1 சாண் உயரத்தில் தான் இருந்தது. இவன் மறுபடி கணக்கு போட்டான். இது குத்துச் செடியாய் வளர எப்படியும் 1 மாதம் ஆகலாம். அதற்கப்புறம் தான் பூக்கும். மஞ்சளும் சிவப்பும் சம பரிமாணத்தில் ஒரு சின்ன பேழையை போல கண்ணை அசத்தும். இந்த செடி பூக்கின்ற தினத்தில் இவள் வாசலுக்கு கோலம் போட வேண்டியதில்லை. இந்த வீடும் வாசலும் தெருவும் ஒரு சின்ன அதிசயத்தை பார்க்கும். பூ 10 நாட்களுக்கு வாடாது. அந்த இரவுகளிலும் பகல்களிலும் இந்த பூவிற்காக எந்தெந்த காட்டில் இருந்து என்னென்ன வண்டுகள் வருமோ. என்னங்க, மணி 10 ஆச்சு. உள்ளே இருந்து குரல் வந்தது. கைலியை மடித்து கட்டிக்கொண்டு அவன் உள்ளே போனான். இவன் உலகம் பூராவையும் சுற்றி வர வேண்டும் என்று அடிக்கடி நினைப்பான். உலகத் தெருக்களிலும் பூங்காக்களிலும் காடுகளிலும் வேர்விட்டு கிளைவிட்டு பூத்துச் சொரியும் எல்லா மரங்களையும் செடிகளையும் பார்த்து தீர்த்துவிட வேண்டும் என்று கனவு கண்டு கொண்டே இருந்தான். இங்கிலீஷ் சினிமாக்கள் பார்க்கும்போது கேமரா வீட்டை விட்டு ஸ்டுடியோவை விட்டு எப்போது சாலைக்கு ஆற்றங்கரைகளுக்கு வரும் என்று கையை பிசைந்து கொண்டு உட்கார்ந்திருப்பான். இங்கே எல்லாம் பார்க்க முடியாத செடிகளையும் மரங்களையும் பூக்களையும் அதில் பார்க்கத்தான். சின்ன வயதில் எல்லா பையன்களையும் போல இவனும் பாட புத்தகங்களை எடுத்துக்கொண்டு மனப்பாடம் பண்ண வேண்டும் என்று ஏரிக்கரை, காடு, மரத்தடி என்று போயிருக்கிறான். அப்படி போன ஒரு நாளிலாவது ஒரு வரியும் அவன் படித்ததில்லை. விரித்த புத்தகத்தை மூடிவிட்டு மரத்தையே பார்ப்பான், செடிகளையே பார்ப்பான், காட்டு வாசனையில் சொக்கி போய் கனவு காண்பான். ஒரு நாள்
உக்கிரமாய் வெயில் அடித்துக் கொண்டிருந்த உச்சி வேளை. கையில் பாடப்புத்தகம். மரத்தடியில் குழு குழுவென்ற நிழலில் உட்கார்ந்திருந்தவனுக்கு திடீரென்று அந்த மரம் பரிதாபமாக தெரிந்தது. இவ்வளவு வெயிலையும் தலையில் வாங்கிக் கொண்டு ஏமாளித்தனமாய் எனக்கு நிழலை கொடுத்திருக்கிறதே என்று எண்ணினான். அப்போது மரம் இவனுக்கு பதில் சொல்வதாய் நினைத்து தானே சொல்லிக் கொண்டான். நான் ஒன்றும் ஏமாளி அல்ல. இப்போதுதான் சூரிய ஒளியை வாங்கி ஒளிச்சேர்க்கை செய்கிறேன். சுறுசுறுப்பாய் உணவு தயாரிக்கிறேன். நான் வேண்டாம் என்று கீழே விட்ட நிழலில்தான் நீதான் சோம்பேறித்தனமாய் விழுந்து கிடக்கிறாய். இப்படி அவனும் மரமும் அவனும் செடிகளும் பரீட்சைக்கு படிக்க வேண்டிய அவசரமான நேரங்களில் அதிக நேரம் பேசிக் கொண்டிருந்தார்கள். புராண கதைகளை நிறைய படிப்பான் அவன். அவற்றில் வருகிற தபோவனம், பர்ணசாலை இதிலெல்லாம் இவனுக்கு மிகவும் மயக்கம். கல்லூரியில் படிக்கும்போது 3ஆம் வீட்டு நிரஜாவை அவளுக்கு தெரிந்து விடாமல் வெகு நாளை காதலித்தான். நிரஜா இவனை பார்த்து எப்போது சிரித்தாலும் சரி, அடுத்த 10வது நிமிடம் சைக்கிளில் ஏறி ஒரு தோப்பிற்குள் போய் உட்கார்ந்து கொள்வான். தன்னை ஒரு ரிஷி ஆக்குவான். நிரஜாவை ரிஷி பத்தினி ஆக்குவான். ஒரு அடர்ந்த கானகத்தை உண்டாக்குவான். ஜிலுஜிலுவென்று ஒரு நதியை ஓட விடுவான். நதிக்கரையில் சுத்தமாய் ஒரு பர்ணசாலையை கட்டுவான். வீட்டில் தொங்கிய ரவிவர்மா ஓவியங்களில் வருவது போல் நீரஜா நீராடிவிட்டு குடத்தில் நீர் மொண்டு வருவதை பார்ப்பான். நிரஜாவிற்காக காடெங்கும் போய் காய்கள், கனிகள், கிழங்குகள் பறித்து இப்படியே நினைத்து கிறங்கி கிடந்து வீடு போய் சேர்ந்திருக்கிறான். அவள் ஒரு இன்ஜினியருக்கு மனைவியாகி பம்பாய் போனதும் தான் அந்த காடும் பர்ணசாலையும் கனவும் அவனுக்கு நின்றது. பக்கத்து கிராமத்தில் அப்பாவின் நண்பர் ஒரு முஸ்லிம். அவர்கள் வீட்டு கல்யாணத்திற்கு போகையில் அப்பா இவனையும் அழைத்துக் கொண்டு போனார். ட்ரவுசர் போட்ட சின்ன பையன் அப்போது. கல்யாண ராத்திரியில் விடிய விடிய சாப்பாடு, விடிய விடிய சினிமா பாட்டு, விடிய விடிய ஊர்வலம், சடங்குகள், மல்லிகைப்பூ, மலேயா சென்ட் வாசனை ஊர் முழுவதும். வீட்டு வாசலில் ஒரு வேப்ப மரம், ஒரு முருங்கை மரம், ஒவ்வொரு மரத்திற்கு பக்கத்திலும் ஒரு மூங்கில் கம்பத்தை நட்டு ஒவ்வொரு பெட்ரோமாக்ஸ் லைட்டை கட்டியிருந்தார்கள். பெட்ரோமாக்ஸ் வெளிச்சத்தில் வேப்ப இலைகளும் முருங்கை இலைகளும் கண்ணில் பால் ஊற்றி கொண்டிருந்தன. திண்ணையில் உட்கார்ந்து விடிய விடிய அந்த அதிசயத்தை பார்த்து கொண்டிருந்தான். கண்கொள்ளா காட்சி என்றால் அது பெட்ரோமாக்ஸ் வெளிச்சத்தால் ஆடும் வேப்பங் இலைகளையும் முருங்கை இலைகளையும் தான் என்று இப்போதும் நினைத்து கொண்டிருக்கிறான். இவனும் பிஎஸ்சி பாட்டனியில் சீட்டு கிடைத்த போது வேண்டாம் என்று கூறிவிட்டு பிஏ வரலாறு எடுத்து படித்தான். அப்பாவுக்கு அதனால் இவன் மீது ஏக கோபம். இலைகளை வெட்டுவதும் பாடம் பண்ணுவதும் சகிக்க முடியாதவைகளாக தோன்றின அவனுக்கு. எம்ஏவிலும் வரலாற்றையே எடுத்து படித்தான். எங்காவது 4-5 மரங்களும் செடிகளும் அடர்ந்து இருளாயிருக்கும் இடம் தெரிந்தால் மனசு துள்ளி பாயும். உள்ளே நுழைந்து சருகுகளை ஒதுக்குவான். பாம்பு பல்லிக்கு பயப்படும் குணம் சிறு வயதிலிருந்தே அவனுக்கு இல்லை. அங்கே போய் உட்கார்ந்து கொண்டு ராஜாக்கள் காலம், மூதாதையர் காலம், சிம்பன்சி காலத்திற்கெல்லாம் போய் வருவான். மரங்கள், செடிகள் எதுவும் காற்றை தவிர வேறு கழிவுப் பொருட்களை வெளியிடுவதில்லை. மனிதர்களும் மிருகங்களும் அதில் அதிகமாக வாழ்கிறார்கள் என்று அடிக்கடி நினைப்பான். வேலை கிடைக்காமல் திரிந்தபோதுதான் செடிகளை கொண்டு வந்து வாசலிலும் கொல்லையிலும் ஊன்றி வைக்க ஆரம்பித்தான். அப்பாவின் சிநேகிதர்கள் வீட்டுக்கு வரும்போது பையன் வேலை தேடுறானா என்று கேட்கையில் அவர்களிடம் அப்பா சொல்வார், அவன் வேலை ஒண்ணும் தேடுறத காணோம், செடிகளை தான் தேடிக்கிட்டு இருக்கான். ஒரு தடவை சிநேகிதனோடு ஊட்டிக்கு போனான். அவ்வளவு செடிகளையும் பார்த்துவிட்டு கண்கள் தொட்டில் ஆடின. சொப்பனங்களில் வந்த பல செடிகள் ஊட்டியில் இருந்தன. பங்களாக்களின் முன்னால் 100 வகை செடிகள் மென்மையான நிறங்களில், முரட்டு நிறங்களில், பல வண்ணங்கள் ஒரே செடியில். கண்கள் அரை இன்ச் அகலமாகிவிட்டன அவனுக்கு. பல பங்களா வாசல்களில் பிச்சைக்காரனை போல் நின்று செடிகளை யாசகம் கேட்டான். ஆனால் யாரும் தரவில்லை. அப்புறம் அவன் எந்த பங்களா முன்பும் போய் நிற்கவில்லை. யாரும் கவனிக்காத காட்டு பக்கம் ரம்மியமான பூக்களை பார்த்து அந்த செடிகளையும் காட்டு கொடிகளையும் கொண்டு வந்து வாசலில் வளர்க்க ஆரம்பித்தான். ஒவ்வொரு செடியிலும் ஒரு வினோதம்,
ஒரு விசேஷம் இருப்பதாக பட்டது அவனுக்கு. அவன் வீட்டு வாசலும் கொல்லையும் ரொம்ப சின்ன இடங்கள்தான். அவன் ஆசைப்படி தோட்டம் வளர்க்க உலகம் போன்ற ஒரு பெரிய இடம் தேவைப்பட்டது. அந்த ஆசையை அவன் கஷ்டப்பட்டு அடக்கிக் கொண்டான். ஒரு நாள் கள்ளிச் செடியை கொண்டு வந்து குழி வெட்டி மணல் பரப்பி செடியை ஊன்றி தண்ணீர் ஊற்றிக் கொண்டிருந்த நேரம் அவனுடைய அப்பா வந்துவிட்டார். கள்ளிச்செடியை கொண்டு வந்து வீட்டு வாசல்ல நடலாமா? இது எல்லாம் பைத்தியம்தான் செய்யும் என்று சொல்லிக்கொண்டே அதை பிடுங்கி வெகு தூரத்தில் கொண்டு போய் போட்டுவிட்டு வந்தார். மரங்களும் செடிகளும் தாயைப் போல, அப்பாவைப் போல அரக்கத்தனமான ஆண் இனமே தாவரங்களில் இல்லை. எல்லாம் பெண் இனம். வாஞ்சை மிகுந்தன. அப்பா தெவசம் முடிந்த மறுநாள் ஒரு அழகான கள்ளிச் செடியை கொண்டு வந்து வாசலில் நட்டான். பால்காரன் மணி அடிக்கிற ஓசை தூக்கத்தின் நடுவில் அவனுக்கு கேட்டது. அவள் எழுந்து போய் கதவை திறக்கும் ஓசையும் தொடர்ந்து கேட்டது. சுரீல் என்று ஞாபகம் வந்து எழுந்தான். முகத்தை கழுவிக்கொண்டு வாசலுக்கு வந்தான். பொழுது விடிந்து கொண்டிருந்தது. காம்பவுண்டுக்கு அப்பால் லேசாய் பனிமூட்டம். இவன் செடி அருகில் போய் குத்துக்கால் இட்டு உட்கார்ந்தான். செடி வாடவில்லை, ரொம்ப செழிப்பாகவும் இல்லை. அரணில் சிமெண்ட் பூசியது போல் ஈரமண் படிந்திருந்தது. நடுவில் ஒரு சின்ன குழியுடன் உள்ளே போய் பூ வாளியில் தண்ணீர் கொண்டு வந்து ஊற்றினான். மறுபடியும் குத்துக்கால் வைத்துக்கொண்டு செடியையே பார்த்து கொண்டிருந்தான். காஃபியை எடுத்துக்கொண்டு அவள் செடி அருகில் வந்தாள். காஃபியை உறிஞ்சிக் கொண்டே செடியை அவன் பார்த்தான். தண்டை, குழியை, ஈரம் சொதசொதப்பை, இலைகளில் ஒட்டியும் ஒட்டாமலும் உருண்ட நீர் திவளைகளை பார்த்து கொண்டே இருந்தான். வெகு நேரம் கழித்து பூவாளியை எடுத்துக்கொண்டு போய் நீர் எடுத்து மற்ற செடிகளுக்கு ஊற்றினான். மார்க்கெட்டிற்கு போகையில் ஒரு முறை, வரும்போது ஒரு முறை செடியை பார்த்தான். ஆபீஸுக்கு கிளம்புகையில் நின்று நன்றாய் பார்த்தான். இந்த செடிக்கு சோதனை நேரம் இனிமேல்தான். பகல் முழுதும் அடிக்கப் போகிற வெயிலுக்கு தாக்கு பிடித்து விட்டால் அச்செடி பிழைத்துக் கொள்ளும். மகளே, உன் சமத்து என்று மனதிற்குள் சொல்லிக் கொண்டான். குழந்தை டாட்டா சொல்லிய போது இவன் செடிக்கும் சேர்த்து சொல்லிவிட்டு ஆபீஸுக்கு புறப்பட்டான். அன்று பகல் முழுதும் ஆபீஸ் வேலைகளை பார்த்து கொண்டிருந்த நேரங்களில் மனசு சலனப்பட்டு கொண்டே இருந்தது. கேண்டீனுக்கு போக வெளியில் வந்தபோது சுல் என்று அடித்தது வெயில். இன்றைக்கென்று வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கிறது என்று அவன் நினைத்தான். மீதிப்பட்ட வேலைகளை கட்டி போட்டுவிட்டு 5:30 மணிக்கு சைக்கிளில் பறந்து போனான். செடி லேசாய் வாடியிருந்தது. ஆனால் பிழைத்துக் கொள்ளும் என்று தோன்றியது அவனுக்கு. பக்கத்தில் உட்கார்ந்து வெகுநேரம் செடியையே பார்த்து கொண்டிருந்தான். 3ஆம் நாள் வாட்டமெல்லாம் போய் மதமதவென்று தெரிந்தது செடி. இலைகளில் பச்சை பிடிக்க ஆரம்பித்திருந்தது. காலை, மாலை, இரவு என்று செடி அருகில் உட்கார்ந்தான். ஒரு வாரம் கழித்து ஒரு நாள் இவன் ஆபீஸில் இருந்து வரும் பொழுது 2 வீடு தள்ளி ஒரு மாடு சாணி போட்டுவிட்டு போனது. கொஞ்சம் ஒரு மாதிரியாக அது இருந்தாலும் குனிந்து ஒரு கையில் சாணத்தை அள்ளிக்கொண்டு மறு கையில் சைக்கிள் ஹேண்டில் பாரை தள்ளிக்கொண்டு வந்தான். தெருவில் எத்தனை பேர் பார்த்தார்களோ என்று மனைவி அவனிடம் கத்திவிட்டு கோபித்தாள். சாணத்தை குழி நிறைய போட்டு தண்ணீர் ஊற்றினான். 15 நாளில் செடி இவன் முழங்காலுக்கு வளர்ந்து விட்டது. தெருக்கோடியிலிருந்து ஒரு பையில் குப்பை அள்ளி வந்து செடிக்கு கொட்டினான். ஒரு நாள் ஜாமத்தில் திடீரென்று பேய் மழை பெய்தது. காற்று மாறி மாறி அடித்தது. மனைவி அவசர அவசரமாய் ஜன்னல் கதவுகளை சாத்த போனாள். இவன் வாசல் கதவை திறந்து கொண்டு வராந்தாவிற்கு வந்தான். டார்ச்சை அடித்து செடியை பார்த்தான். வளைந்து கொடுக்கவும் முடியாமல், நிமிர்ந்து நிற்கவும் முடியாமல் பரிதாபமாக அது தள்ளாடியது. உள்ளே ஓடி கடப்பாறையை தூக்கி கொண்டு வந்து செடிக்கு சற்று தூரத்தில் ஊன்றினான். நனைந்து கொண்டே ஒரு கயிற்றால் கட்டிவிட்டான். பைத்தியம் பிடிச்சது போதாதுன்னு ஜலதோஷமா பிடிக்க போகுது என்று அவள் திண்ணையில் நின்று கேலி பேசினாள். மறுநாள் காலையில் எழுந்து பார்த்தபோது செடி படு உற்சாகமாய் தலையை ஆட்டிக்கொண்டு நின்றது. கடப்பாறையை உருவி எடுத்து உள்ளே போட்டான். காலை காஃபியை தினமும் செடியிடம் உட்கார்ந்துதான் குடித்தான். குப்பை சாணத்தால் பாதியும் இவன் பார்வையால் பாதியுமாய்
செடி வளர்ந்து இவன் தொடை உயரத்திற்கு வந்தது. ஒரு நாள் காலையில் வந்து உட்கார்ந்த போது செடியில் சின்னதாய் என்னவோ மாற்றம் தெரிவது போல இருந்தது. அதை உற்று பார்த்தான். ஒரு காஃபி அன்று ரொம்ப ருசியாக இருந்தது அவனுக்கு. மொட்டு மில்லிமீட்டராய் வளர்ந்து கொண்டிருந்தது. காஃபியின் ருசியும் கூடிக்கொண்டே போனது. அன்று ஞாயிற்றுக்கிழமை. அவள் குழந்தையுடன் முதல் நாள் அம்மா வீட்டிற்கு போயிருந்தாள். சாவதானமாக எழுந்து முகம் கழுவிக்கொண்டு வாசலுக்கு வந்தான். பளீர் என்று ஜொலித்தது அந்த பூ. மஞ்சளும் சிவப்பும் சம பரிமாணத்தில் இருந்தது. கண் கூசியது. உடம்பு சற்று நடுங்கியது. அருகில் நின்று பார்க்க பார்க்க கண் குளிர்ந்து வந்தது. வெகுநேரம் நின்றான். பார்த்து கொண்டிருக்கும் போது அவனுக்கு தோன்றியது, இவ்வளவு நேரம் பார்த்தும் செடி கண்ணில் படவில்லை. பூதான் கண்ணுக்கு தெரிந்தது. கண்ணில் நின்றது. பூவுக்கு கீழே செடியும், செடிக்கு கீழே நானும் திடீரென்று காணாமல் போனோம். பார்வையை திருப்பி உள்ளே போனான். சட்டையை போட்டுக்கொண்டு சைக்கிளையும் பையையும் எடுத்து வெளியில் வைத்து வீட்டை பூட்டினான். மனைவி அம்மா வீட்டிலிருந்து வருகிற நேரம்தான். சாவியை அடுத்த வீட்டில் கொடுத்தான். தஞ்சாவூர் சாலையில் வெள்ளை பூச்செடி ஒன்றை ஒரு வாரத்திற்கு முன்பு பார்த்து வைத்திருந்தது ஞாபகத்திற்கு வந்தது. சைக்கிளில் ஏறி பறந்தான். கனத்த வெயிலில் இவன் பையில் செடியோடும் செடியில் இருந்த மண்ணோடும் சைக்கிளை விட்டு இறங்குகையில் மனைவி அவனை பார்த்து கேலியாக பேசினாள். அடுத்த விருந்தாளி வந்தாச்சா? பூவுக்கு கீழே சிறுகதை முற்றும். இந்த கதை 1980களில் வெளியான ஒரு இயற்கை ரசிப்புத்தன்மை சார்ந்த ஒரு சிறுகதை.